அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அற்புதமான திருநாள் இன்றைய தினம். ஆயுத பூஜையும் மகா சரஸ்வதி பூஜையும் இன்றைய தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க. 8 நாட்கள் நடந்த மிக கடுமையான போரிலே மகிஷாசுரனை துர்க்கை அம்மன் வீராவேசம் கொண்டு அழித்து வெற்றி கண்ட நாள் இன்றைய நாள். ஆமாங்க, அம்பாள் மகிஷாசுரவர்தினியாக இன்று நம் எல்லோருக்கும் அருளாசி தரக்கூடிய அற்புத திருநாளாக இன்றைய திருநாள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, பஞ்சபாண்டவர்கள் பதுங்கியிருந்த அந்த ஓராண்டு காலத்திலே கௌரவர்களை வென்ற நாள். அதான் கௌரவர்கள் அவர்களை வெளிப்படுத்துவதற்காக முயற்சி செய்தபோது விஜயனாகிய அர்ஜுனன் விராடனுடைய மகனாகிய உத்திரனை முன்னிறுத்தி போர் புரிந்து வெற்றி பெற்ற நாள் இன்றைய நாள். அதே போல அர்ஜுனன் அந்த மறைத்து வைத்திருந்த வன்னி மர பொந்திலே மறைத்து வைத்திருந்த தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் எடுத்து பயன்படுத்தி வெற்றி பெற்ற நாள் இன்றைய ஆயுத பூஜை திருநாளாகும். நவராத்திரி விரதம் இருந்து ஸ்ரீ ராமபிரான் இலங்கை செல்ல வழி கிடைத்த நாள் இன்றைய நாள். அதே போல ஸ்ரீ திருமாலும் மது கைடபர் என்ற 2 அசுரர்களை வென்றெடுத்த நாள், நவராத்திரி விரதம் இருந்து வென்றெடுத்த நாள் இன்றைய நாள். இன்றைய நாளுக்கு நிறைய விசேஷங்கள் உண்டுங்க. இன்றைய தினம் நாம் ஆயுத பூஜையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆமாங்க, செய்யும் தொழிலே தெய்வம், திறமைதான் நம்முடைய செல்வம். அப்படிப்பட்ட அந்த செய்யும் தொழிலுக்கு நாம் எந்தெந்த ஆயுதங்கள்லாம் பயன்படுத்துகிறோமோ அந்த உபகரணங்கள் அதெல்லாம் இன்றைக்கி அதை தூய்மைப்படுத்தி அதை நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள். இப்போ நாம் கல்வித்துறையில் ஒரு ஆசிரியராக இருக்கோம் அப்படின்னு சொன்னால் பாட புத்தகங்கள், பேனாக்கள் அதெல்லாம் வச்சு நாம் இன்றைக்கி வழிபடக்கூடிய நாள். அதே மாதிரி ஒருத்தர் ஒரு வியாபாரத்தில் இருக்காங்க அப்படின்னா அந்த தராசு தட்டு, வியாபாரத்துக்கு உதவக்கூடிய பொருட்கள். இப்போ சிலர்லாம் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருப்பாங்க. இன்றைய தினம் கம்ப்யூட்டரை சுத்தப்படுத்தி அந்த கம்ப்யூட்டருக்கு நாம் நன்றி சொல்லக்கூடிய நாள். நாம் பிழைப்பதற்கும் நமக்கு உணவுக்கும் நமக்கு வசதி வாய்ப்புகளுக்கும் நமக்கு வருமானத்துக்கும் வழி செய்யக்கூடிய பொருள்கள், வழி செய்யக்கூடிய உபகரணங்கள், நம்ம வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய உபகரணங்கள் எதெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் நாம் இன்னைக்கு சுத்தப்படுத்தி அந்த உபகரணங்களுக்கெல்லாம் பூஜை செய்து நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் இன்றைய ஆயுத பூஜை திருநாளாகும். அலுவலகங்கள்லையும் வீடுகள்லையும் இன்னைக்கு ரொம்ப கோலாகலமாக இந்த ஆயுத பூஜை திருவிழா கொண்டாடப்படுகிறதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 9 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளாரையும் ஆயுத பூஜை செய்யலாம். அதே போல் விஜய முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான முகூர்த்தம். அந்த விஜய முகூர்த்தம் எப்போ வருதுன்னா மதியம் 2 மணியிலிருந்து 2:47 வரைக்கும். அந்த 47 நிமிடத்தில் நாம் இன்னைக்கு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை செய்தோம்னா மிகப்பெரிய வெற்றியும் லாபமும் நமக்கு சேரும். அதில் முடியாதவங்க அப்படின்னு பார்த்தா மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும், அப்புறம் இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் பண்ணலாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு அற்புதமான நாள். தொழில் வளம் சிறப்பதற்கு நாம் எல்லாம் அல்ல முப்பெரும் தேவியரை வணங்கி அருள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் இன்றைய திருநாள். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கள். அப்போ கைத்தொழிலை எல்லாம் நாம் கற்றுக்கிட்டு அந்த தொழிலுக்கு உதவிய அந்த உபகரணங்களை எல்லாம் இன்று நாம் வணங்கக்கூடிய ஒரு திருநாளாக இன்றைய நாள் இருக்குது. இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தியாக இருக்கக்கூடிய அந்த முப்பெரும் சக்திகளை வணங்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. புத்தகம், பேனா, கம்ப்யூட்டர், அடுத்து இசைத்துறையில் இருக்கிறவங்க இசைக்கருவிகள், இந்த மாதிரி யார் யார் எந்தெந்த துறையில் இருக்கிறோமோ அதெல்லாம் சாதாரணமாக வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த அரிவாள் மனையிலேருந்து சின்ன சின்ன உபகரணங்கள், சமையலறை சாதனங்கள் அதெல்லாம் கூட எடுத்து வைப்பாங்க. சிலர் பாஸ்போர்ட்டு, பாஸ்புக்கு, டிரைவிங் லைசன்ஸு எல்லாத்தையுமே எடுத்து வச்சு இன்றைக்கி அதை அதுக்கு மரியாதை கொடுத்து அதை வணங்குவாங்க. அந்த மாதிரி நாள் இருக்குது. அதே மாதிரி கொலுவெல்லாம் இன்றைக்கி ரசிக்கக்கூடிய நாள். படிப்படியாக அந்த கொலு வைக்கிறாங்க இல்லைங்களா, அது மாதிரி நம்ம வாழ்க்கையும் படிப்படியாக முன்னேறும், நம்முடைய மனநிலையும் படிப்படியாக பக்குவப்பட்டு இறுதியிலே எல்லாம் அல்ல பரம்பொருளை நாடக்கூடிய அந்த ஞானத்தை பெறுவோங்கிறத தான் அடையாளமாக படிப்படியாக
நல்லபடியாக கொலு வைத்து அந்த கொலுவை கொண்டாடக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. அதே மாதிரி தொழில் நடந்ததற்கும் நடக்க போகிறதுக்கும் நாம் நன்றி சொல்லக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. ஆமாம், இன்றைக்கி என்ன சரஸ்வதி பூஜை? சரஸ்வதி பூஜை இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கு ஸ்ரீ மகா நவமி நாளாக இருக்குது. தொழில் நாம் எல்லாரும் செய்யலாம். இப்போ மளிகை கடை இருக்குது, அதிலே ஒரு சிலர் தான் அதிகமாக லாபம் சம்பாதிக்கிறாங்க. துணிக்கடை, ஜவுளி கடை இருக்குது, அதிலே சிலர் தான் லாபம் சம்பாதிக்கிறாங்க. அப்போ காரணம் என்ன? தொழில் எல்லாருமே செய்யலாம். ஆனால் நுணுக்கமாக ஒரு தொழிலை செய்கிறது, அதாவது அதில் விளம்பர யுக்திகளை கையாளுறது, அதில் மூளையை செலுத்தி அதில் அறிவை புகுத்தி நாம் செய்து பெரிய லாபத்தை அனுபவிக்கிறதுக்கு ஸ்ரீ மகா சரஸ்வதியினுடைய அருட்கடாட்சம் தேவைப்படுது. அதனால தான் தொழில் சாதனங்கள், தொழில் உபகரணங்களை இன்றைக்கு வணங்குவதோடு மட்டுமில்லாமல் அந்த நுணுக்கங்களை, அந்த சாதுரியத்தை, அந்த அறிவு கூர்மையை பயன்படுத்தி அந்த தொழிலில் நம்ம லாபம் சம்பாதிக்கிறதுக்காக தான் இன்றைய தினம் ஸ்ரீ மகா சரஸ்வதியும் நாம் வணங்க வேண்டும். அப்போ தொழில் முக்கியம், ஆனால் அந்த தொழில் லாபம் அடைவதற்கு புத்திசாலித்தனம் ரொம்ப முக்கியம். அதனால தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, அதே மாதிரி வாடிக்கையாளர்களை கவர்றது, இந்த மாதிரி அதிர்ஷ்டங்களை வரவழைக்கிறதுக்கெல்லாம் ஸ்ரீ மகா சரஸ்வதியோட அனுகிரகம் நமக்கு வேண்டும். அதனால தான் இன்றைய தினத்தில் ஸ்ரீ மகா நவமி ஆகிய இன்றைய தினத்திலே ஸ்ரீ மகா சரஸ்வதி, அதாவது வாகீஸ்வரி ஆகிய ஸ்ரீ மகா சரஸ்வதியும் இன்றைக்கி நாம் வணங்க வேண்டும். அது மாதிரி வணங்குவதன் மூலமாக நமக்கு எல்லா வகையிலுமே மிகப்பெரிய வெற்றி கிடைக்குங்க. அதனால் இன்றைய தினத்திலே நாம் கொண்டாடக்கூடிய இந்த ஆயுத பூஜை, அதே மாதிரி ஸ்ரீ மகா சரஸ்வதி பூஜையை நல்ல விதத்தில் கொண்டாடி நாம் வணங்குவோம். அடுத்த வருட ஆயுத பூஜை, அந்த மகா சரஸ்வதி பூஜையிலே இதைவிட அதிகப்படியான லாபத்தையும் பணத்தையும் நிம்மதியையும் சந்தித்து நாம் சந்தோஷமாக வாழ்வோம். 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, மண்ணோடு போராடினால்தான் விதை மரமாக முடியும், வாழ்வோடு போராடினால்தான் நீ வரலாறு படைக்க முடியும். ஆமாங்க, போராட்டம்தான் நம்மளை வரலாறு படைப்பதற்கு தூண்டுகிறது. ஏதோ வந்தோம், பிறந்தோம், இருந்தோம் என்று இல்லாமல் சாதனை படைத்தோம், சாதித்தோம், வரலாறு படைத்தோம், மற்றவர்களை வாழ வைத்தோங்கிற பின்னணியோடு வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க. காலை நேரத்தை விட மதிய நேரத்திலிருந்து இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. பிரபல யோகாதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டு. பழைய நண்பர்களையும் இன்றைக்கி சந்தித்து நீங்கள் பேசுவீங்க. உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் பூஜை புனஸ்காரம் என்று வீடே இன்றைக்கி தெய்வமயமாக மாறுங்க. பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் நிம்மதி உண்டு. அதே மாதிரி விருந்தினர்கள் வருகையாலும் வீடு இன்றைக்கி கலகலப்பாக மாறுங்க. வியாபார விஷயங்கள், அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு லாபகரமாகவே இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பணவரவு, செல்வாக்கு எல்லாமே எதிர்பார்க்கலாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால சமயோஜித புத்தியால் சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, அலைகள் இல்லாத கடலும் இல்லை, கவலைகள் இல்லாத மனிதனும் இல்லை, எதிர்கொண்டு வாழ்வது தான் வாழ்க்கையாகும். ஆமாங்க, எனக்கு எதிரியே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க இன்னும் வளரலை அப்படின்னு அர்த்தங்க. நீங்கள் தினந்தோறும் எதிரிகளை சந்திச்சுட்டே இருக்கீங்க, தினந்தோறும் வளர்ந்து கொண்டேயும் இருக்கீங்க. எங்கும் எப்பொழுதும் கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு புது புது கலைகளை தெரிந்து கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. கடந்த 2
3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள் ஏமாற்றங்களிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. சாதகமான வீட்டில் சந்திரன் மாற இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மதியத்துக்கு பிறகு எல்லா வகையிலுமே ஒரு வெற்றி உண்டு, நிம்மதியும் வந்து சேருங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு எல்லா வகையிலுமே சரியாகுங்க. அதே மாதிரி புது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்றைய தினத்தில் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைலாம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை தூய்மைப்படுத்தி விபூதி தெளித்து அதே மாதிரி குங்குமம் சந்தனம் இட்டு அழகு பார்த்து வணங்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குதுங்க. சுக்கிரன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷமான செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் தேடின்னு இருக்கீங்க. அதே மாதிரி நல்ல பொருந்துகிற ஜாதகம் இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. எங்கே போனாலும் நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே வெற்றியும் உண்டுங்க. புது தொழில் தொடங்கிறதுக்கு ஒரு யோசனைகள், சில உதவிகள்லாம் இன்றைக்கி வரும். பேச்சுவார்த்தைகளும் இன்றைக்கி சுமூகமாக முடியுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் டென்ஷன் இருக்கும். ஆனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் சாதிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, உழைப்பதற்கு தயங்காத வரையிலும் பிழைப்பதற்கு எந்த தடங்களும் இருக்காது. ஆமாங்க, உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா செல்வம் வந்து சேரும். உழைப்பு சிறப்பாக இருந்தால் பிழைப்பில் எந்த குறையும் இருக்காதுங்க. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு ஓடி ஓடி உழைத்து உற்றார் உறவினர் மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் தருபவர்கள், தானம் செய்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 8:06 வரைக்கும் இருக்குது. அதனால் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் நேற்று பட்ட சிரமங்கள் இன்றைக்கி இருக்காதுங்க. ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் காலை 8:06 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை 2 விசேஷங்கள் இன்றைக்கி இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பத்தில் முக்கியமான வேலைகள்லாம் எடுத்துக்கட்டி செய்தீங்கன்னா நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒத்தாசையாகவும் இருந்தீங்கன்னா நல்லது. அடுத்த வருட ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை உங்களுக்கு இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கூடுதலாக இன்னும் ஒரு கார் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதனால் இப்போ இந்த வருஷம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுன்னு நீங்கள் தயங்கி கொண்டு இருக்க வேண்டாம். அடுத்த வருடம் சொந்த வீட்டில் எல்லாருமே பூஜை போடுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இருந்தாலும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பழைய நண்பர்கள் தேடி வருவாங்க. விஐபிகளாலும் ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமா இருந்தாலும் யோசித்து செயல்படுங்க. அதே மாதிரி முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, பூக்களும் சமர்ப்பணமாகும் இடத்தை பொறுத்துத்தான் அதற்கு மரியாதை கூடும். மனிதர்களும் அதை போலத்தான். ஆமாங்க, இடத்துக்கு தகுந்தாற் போல, இடம்பொருளுக்கு தகுந்தாற் போல நாம் எங்கே இருக்கிறோமோ, யாரோட இருக்கிறோமோ அதை வச்சு தாங்க நமக்கு மரியாதை கூடும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நட்பு வட்டத்தை சரியாக தேர்ந்தெடுத்து பழகக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான
நாளாக இருக்குதுங்க. மதியம் 2:30 மணியிலிருந்து உங்கள் ராசியை உங்கள் ராசிநாதன் சந்திரன் பார்க்க இருக்கிறாரு. அதனால் தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒத்தாசையாக இன்றைக்கி எல்லா வேலைகளையும் உட்கார்ந்து பார்ப்பீங்க. முக்கியமாக பிள்ளைகளுடைய பாட புத்தகங்களுக்கு சந்தனம் குங்குமம் இடுறது, அதே மாதிரி சமையலறை சாதனங்களுக்கு விபூதி தெளித்து அதுக்கும் சந்தன குங்குமம் இடுறது, அந்த மாதிரி பக்திமயமாக இன்றைய தினத்தில் நீங்கள் இருப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சமயோஜித புத்தியால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. வியாபார விஷயங்கள் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை இன்றைக்கி கொண்டாடின்னு இருக்கோம். இன்றைய தினத்தில் அடுத்து நாம் வியாபாரத்தில் என்ன செய்யலாம், எப்படி லாபத்தை பெருக்கலாம், எப்படி வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற யோசனைகள் உள்மனசுக்குள்ளார ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. அம்பாளை கையெடுத்து கொண்டுட்டுருக்கிற அந்த நேரத்தில் அடிமனசில் இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷ பூஜை இன்னும் சிறப்பாக நான் கொண்டாடணுமா அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குது. வேண்டிப்பீங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே இன்றைக்கி சுமூகமாகவும் லாபகரமாகவும் முடியுங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்த நெருங்கிய நண்பர் உறவினர் ஒருவரை இன்றைக்கி நீங்கள் சந்தித்து பேசுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் செலவுகளும் இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த எடுப்பிலேயே இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, குறைகளை நாம் குறைக்க துவங்கினாலே போதும், நிறைகள் தாமாக நிறைந்து கொண்டே இருக்கும். ஆமாங்க, இன்றைய தினத்தில் நீங்கள் குறைகளை எல்லாம் குறைத்து கொண்டிருப்பது நல்லதுங்க. குறைகளை பேச பேச குறையாகத்தான் எல்லாம் போய்கொண்டிருக்கும் என்ற உண்மையை புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் நேர்மறையாக நிறைவாக பேசக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. குடும்பத்தில் எல்லாரையும் நாம் ஏன் குறை சொல்லிக்கிட்டு, நாம் ஒழுங்காக இருந்தோம்னா எல்லாமே நல்லா இருப்பாங்க, எல்லாருமே நல்லா இருப்பாங்க. நாம் கொஞ்சம் இப்படி எப்படி இருந்தோம்னா அது எல்லாம் மாறும் அப்படிங்கிறத இன்றைக்கி புரிஞ்சுப்பீங்க. மதியம் 2:30 மணியிலேருந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்றாரு. இன்றைக்கி உங்கள் நட்சத்திரத்தில், அதாவது உங்கள் ராசிநாதன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் தான் பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆளுமைத்தன்மை இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் அரவணைச்சு கொண்டு போவீங்க. பிள்ளைகளிடனும் உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் பேசுவீங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பழைய நினைவுகள் இன்றைக்கு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். சில புத்தகங்கள் அதெல்லாம் தேடி எடுக்கும் பொழுது நீங்கள் எழுதின டைரி அதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் சில குறிப்புகளை பார்த்துட்டு திடீர்னு அந்த ஆண்டுக்கே நீங்கள் போயிடுவீங்க. அந்த மாதிரி மலரும் நினைவுகள் எல்லாம் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி வியாபார விஷயமாகவும் இன்றைக்கி சில பேச்சுவார்த்தைகள்லாம் ஓடும். அதுலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லாமே இருக்குங்க. அதே போல் பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் சேருங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அமோகமாக இருக்குது. அதனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாததெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருந்து கொண்டிருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, இருளாய் இருப்பதற்கு எதுவும் செய்ய வேண்டாம். ஆனால் ஒளியாய் வாழ்வதற்குத்தான் நாம் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமாங்க, ஒளி பிழம்பாக வாழ்க்கை மாற வேண்டும். எல்லாருக்கும் நாம் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். எல்லோருக்கும் ஏதேனும் ஒரு வகையில் உதவ வேண்டும். இதெல்லாம் உங்களுடைய குறிக்கோளாகும். எங்கும் எப்பொழுதும் வழிகாட்டியாக நட்சத்திரமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்களுடைய ராசியிலேயே சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் சுல்லுன்னு பேசுவீங்க, சில நேரங்களில் சுறுசுறுப்பாக இருந்து வீட்டு வேலைகளையும் கவனிப்பீங்க. யாரும் உங்களை புரிஞ்சிக்கல அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் சில எண்ணங்கள்லாம் வருங்க. ஆனால் பண்டிகை நாளுங்கிறதுனால நம்ம முதல்ல சரி பண்ணிப்போம், அப்புறம் மற்றவங்களை திருத்துறதுக்கான முயற்சியில் இறங்குவோம் அப்படின்னு முடிவெடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கு சின்ன சின்ன விவாதங்கள், ஆரோக்கியமான விவாதங்கள் இருக்கும். பிள்ளைகளுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு பின்பக்கமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சுப செலவுகள் அதிகமாகும். பழுதான எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் மாற்றுவீங்க. மாற்றிட்டு புதுசு வாங்குவீங்க. ஏற்கனவே வாங்கி இன்றைக்கி பூஜையில் புது பொருட்கள் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி குடும்பத்துக்கு தேவையான சில பொருட்களையும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. உங்களுடைய தொழிலை முன்னேற்றத்துக்கு தேவைப்படக்கூடிய சில உபகரணங்களையும் இன்றைக்கி பூஜையில் வைத்து நீங்கள் அம்பாளை வணங்குவீங்க. அது மூலமாக உங்களுக்கு ஒரு சக்தி, ஒரு பவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிள்ளைகளாலும் மன நிம்மதி உண்டுங்க. கல்யாண விஷயங்களும் நல்லா பேசலாம். அதில் ஒரு நல்ல முடிவும் உங்களுக்கு கிடைக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சோர்வு களைப்பு இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, 1000 கவசங்கள் அணிந்திருந்தாலும் அரை நொடியில் அத்தனையும் உடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் அன்பு எனும் ஆயுதம். ஆமாங்க, அந்த அன்புங்கிற ஆயுதத்தை வச்சுட்டு தாங்க நீங்கள் எல்லாரையுமே ஆட்டி படைச்சி எல்லாரையுமே நீங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கீங்க. எங்கும் எப்பொழுதும் ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் ஆனால் அன்பை வைத்து கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே குரு பகவான் நன்மையை கொடுத்துட்டுருக்காரு. உங்கள் ராசியை பார்த்துன்னு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் இன்றைக்கி சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் சரியாகுங்க. எதிர் வீடு பக்கத்து வீட்டுக்காரர்கள் வாழ்த்து சொல்ல நீங்களும் திருப்பி வாழ்த்து சொல்லுவீங்க. எல்லா வகையிலும் சந்தோஷ சம்பவங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி சந்திரன் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வெற்றி உண்டு. இருக்கிற வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கலாமா அப்படிங்கிற யோசனைகள், ஏன்னா மழை காலத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வேலையை தொடங்கலாமாங்கிற எண்ணங்களும் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் புதன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் இன்றைக்கி வாங்குவீங்க. ரொம்ப சிரத்தையாக பக்தியாக இன்றைக்கி ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை அதெல்லாம் கொண்டாடுவீங்க. அதே மாதிரி கூட இருக்கிறவங்க, சில நண்பர்கள், உறவினர்கள் அவங்களுக்கெல்லாம் இனிப்பு பழங்கள், அதே மாதிரி பொரிகடலை இதெல்லாம் இன்றைக்கி அன்பாக பரிமாறுவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்குங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு வேறு ஏதாவது வழி இருக்குதா அப்படிங்கிற யோசனைகள் இன்றைக்கி ஒரு பக்கம் மனசுக்குள்ளார ஓடிக்கொண்டே இருக்குங்க. புதன் சாதகமாக இருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்களும் தேடி வருவாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடியாத விஷயங்களும் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே,
கோடி கற்களுக்கு மத்தியில் இருந்தாலும் வைரம் ஒருபோதும் மங்கி போவதில்லை. ஆமாங்க, 10 பேர் 20 பேர் கொண்ட ஒரு குழுவாக ஒரு கூட்டமாக இருந்தாலும் கூட நீங்கள் மட்டும் தனித்து தெரிவிங்க. உங்கள் பேச்சுவார்த்தைகள் அந்த மாதிரி இருக்கும். உங்களுடைய தொலைநோக்கு சிந்தனைகள் உங்களை வித்தியாசப்படுத்தி காட்டும். சுயநலம் இல்லாமல் பொதுநலம் சமூக நலம்னு உங்களுடைய செயல்பாடுகள் எப்பொழுதுமே உயர்வாகி கொண்டே போகும். அதனால தாங்க எல்லோரும் இருந்தாலும் எல்லோரும் மத்தியிலும் வைரமாக ஜொலிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால சவால்களில் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மனசுக்குள்ளார ஒரு சின்ன சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. உழைச்சிக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் உடம்பை கொஞ்சம் பார்த்துக்கணும். இனிமேல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். சின்ன சின்ன உடற்பயிற்சி நடைப்பயிற்சி நேரம் கிடைக்கிறப்ப பண்ணணும். நாம் தான் நேரத்தை நமக்கு நாம் ஒதுக்கிக்கணும். அடுத்தவங்களாம் நமக்கு ஒதுக்கி தர முடியும். எல்லா விஷயங்களையும் நாம் பார்க்குறோம், ஆனால் நம்மளோட விஷயத்தை நம்ம பார்க்காம விட்டுடுறோமே அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் யோசித்து கொண்டே இருப்பீங்க. ஒரு சின்ன அட்டவணை நாம் தயார்படுத்திப்போம் அப்படின்னு ஒரு முடிவுக்கும் வருவீங்க. பழைய நண்பர்கள் உறவினர்களும் இன்றைக்கி தேடி வருவாங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிருந்த நண்பரிடமும் மனம் திறந்து இன்றைக்கி சில புது விஷயங்களை நீங்கள் பேசுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே மாதிரி பயபக்தியாக ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கொண்டாடுவீங்க. கடந்த கால சில சுகமான அனுபவங்கள், பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது நடந்த சில சுவையான சம்பவங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. வியாபார முயற்சிகள் இன்றைக்கி பலிதமாகும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக வேலை சுமை இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, அனுபவம் இல்லாத வாழ்க்கையும் அனுபவிக்காத வாழ்க்கையும் தான் வீணாகும். ஆமாங்க, என்ன இருந்தாலும் நம்ம அனுபவப்பட்டோம்னா அந்த அனுபவம் நமக்கு தரக்கூடிய சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு பெரிய விஷயந்தாங்க. சிலதெல்லாம் அனுபவிக்காமலே நம்ம விட்டுருப்போம். அப்புறமா அனுபவிச்சுக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போல்லாம் நேரங்காலம் இல்லை, இன்னும் கொஞ்சம் வசதி வரட்டும், அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருக்கலாம். அதனால தாங்க எப்பொழுதுமே நேரம் காலம் வாய்ப்புகள் கிடைக்கும் போதே எதுவாக இருந்தாலும் அதை அனுபவித்து விடுவது தான் ஏக்கத்தை எல்லாம் தீர்த்துவிடும். எங்கும் எப்பொழுதும் கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி முன்னுக்கு வந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் அலைச்சல்கள் செலவினங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தாங்க இருக்குது. இன்றைய தினமும் சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. பூராடம் நட்சத்திரத்தில் காலையில் 8 மணி 6 நிமிஷம் வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் நேற்று இருந்த மாதிரி இல்லாமல் காலையில் 8 மணி 6 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, சங்கடங்கள் எல்லாமே விலகுங்க. ஆனால் காலை 8 மணி 6 நிமிடத்திலிருந்து மதியம் 2:30 மணி வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. வேலை சுமை இருக்கும். வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன வேலை, ஏன்னா பூஜை இன்னைக்கு நடக்குது இல்லைங்களா, ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை, அதனால் வீட்டில் ஏதாவது வேலை சொன்னாங்கன்னா அதை செய்து முடிக்கிறது நல்லது. நான் பிஸியாக இருக்கேன், என்னால் முடியாது அப்படின்னு இன்றைக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா அது நல்லா இருக்காதுங்க. அதே மாதிரி வெளிமாநிலம் வெளிநாட்டிலிருந்து பழைய நண்பர்களும் விரும்பி பேசுவாங்க. எல்லாருடைய ஆசீர்வாதமும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. மதியம் 2:30 மணிக்கு பிறகு உங்களோட ராசியை விட்டு சந்திரன் விலகிறாரு. அதனால் மதியம் 2:30 மணிக்கு பிறகு உங்களுக்கு நல்லாயிருக்கும். மனசுக்குள்ளார இருந்து வந்த களைப்பு எல்லாமே விலகுங்க, சோர்வு எல்லாமே விலகுங்க. இன்றைய தினம் மதியத்துக்கு பிறகு குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. மதியம் 2:30 மணி வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலையில் தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மகர ராசிக்காரர்களே, நீ பலமுள்ளவனாக இருக்க விரும்பினால் உன்னுடைய பலவீனங்களை எல்லாம் தெரிந்து கொள். ஆமாங்க, அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் பலசாலியாக மனதாலும் உடலாலும் சிறப்பாக இருக்கணும்னா முதல்ல நாம் நம்மோட மனசோட பேசணும். நம்ம மனசுக்குள்ளார என்னென்ன பலவீனம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். அதே மாதிரி நம்முடைய ஆரோக்கியத்தோடு நாம் பேசணும். உடலில் என்ன பாதிப்பு இருக்குதுன்னு எல்லாம் தெரிஞ்சு அதை சரி பண்ணிக்க பார்க்கணும். எங்கும் எப்பொழுதும் மனதாலும் உடலாலும் தகுதி பெற்றவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் நினைச்சது நிறைவேறும், எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. ஆனாலும் மதியம் 2:30 மணியிலிருந்து உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார இருக்கிறாரு. அதனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும், கோபப்படக்கூடாது. வேலை சுமை உங்களுக்கு இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். வீண் விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறதும் நல்லதுங்க. எப்போவோ நடந்ததெல்லாம் இப்போ நாம் பேசிக்கிறதுல எந்த விதத்துலையும் பலன் இல்லை, பகை தான் உண்டாகும். அதெல்லாம் மறந்து போகிறதும் ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. ஆனாலும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக வேலை சுமை இருக்கும், கொஞ்சம் கோபம் இருக்கும், சின்ன சின்ன தடங்கல்களும் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. உங்கள் பொருளையும் யாருக்கும் இரவல் தர வேண்டாம். அடுத்தவங்க பொருளையும் இன்றைக்கி நீங்கள் இரவல் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்கும். வெளிமாநிலத்தில் இருக்கும் நண்பர்கள் உறவினர்களுடனும் மனம் திறந்து இன்றைக்கி சில முக்கிய விஷயங்களை எல்லாம் பேசுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் மதியம் 2:30 மணியிலேருந்து வந்து உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் வேலை சுமை இருக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, உதவி செய்யுங்கள், அதை உயர்ந்தவர்களுக்கு செய்யாதீர்கள், அடுத்தவர்களை உயர்த்துவதற்காக செய்யுங்கள். ஆமாங்க, பணக்காரங்களுக்கு நாம் கொண்டு போய் பணத்தை கொடுக்கறதில்ல எந்த பலனும் இல்லைங்க. அதனால தாங்க நீங்கள் ஏழைப்பாழைகளுக்கு எப்போதும் உதவுவீங்க. யாருன்னு பார்த்து நீங்கள் உதவ மாட்டீங்க. ஆனால் எப்படி இருக்காங்க, என்ன நிலைமையில் அவங்க வாழ்ந்துன்னு இருக்காங்க அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு உதவுவீங்க. எங்கும் எப்பொழுதும் பாத்திரம் அறிந்து கொடுங்கிற பழமொழியை தெரிந்து வைத்து கொண்டு எல்லோருக்கும் உதவக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சுக்கிரன் உங்களை பார்க்கறதுனால இன்னைக்கு வீட்டையே நீங்கள் தூய்மைப்படுத்துவீங்க, வீட்டை அலங்காரம் செய்வீங்க. உங்களுடைய அந்த அழகு உணர்ச்சி, அந்த கலை உணர்வு அதெல்லாம் இன்றைக்கி வெளிப்பட ஆரம்பிக்கும். இவ்வளோ நாளாக இவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ள வித்தையெல்லாம் எங்கே வச்சுருந்தீங்க, இதெல்லாம் வெளிப்படுத்தாமலே இருந்திருக்கீங்களேன்னு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க. இன்றைய தினம் புதுசாக சிலரெல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க. அதே மாதிரி சில கூட்டங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் தலைமை தாங்கிறது, சில ஆலோசனைகள் அறிவுரைகள் எல்லாருக்கும் தர்றது, அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி வேலையாட்களுக்கு என்ன தரணுமோ அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துவீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் நாம் எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷமும் வந்து சேருங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. புதுரக ஆடை ஆபரணங்கள் அதெல்லாம் வாங்குவீங்க, அணிவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அபாரமாக இருக்குது. எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க, மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க உங்களுக்கு. ஆனால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக சோர்வு களைப்பு இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் முன்னேற்றம் உண்டுங்க. எங்கும் எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன
மீனராசிக்காரர்களே, வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும், ஆனால் யாரையும் நம்பித்தான் இருக்கக்கூடாது. ஆமாங்க, உங்களை நீங்கள் நம்புவீங்க, உங்களுடைய 10 விரல்களை நீங்கள் எப்பொழுதுமே நம்புவீங்க. தன் கையே தனக்கு உதவிங்கிற சூட்சுமத்தையும் நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்க. அதனால தான் நீங்கள் வாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் நாங்கள் செய்கிறோம், எது வேணாலும் கூச்சப்படாமல் கேளுங்க அப்படின்னு யாராவது சொன்னாலும் கூட சரிங்க சரிங்கன்னு சொல்லிட்டு யாரிடமும் எதுவும் கேட்காமல், தன்னை நம்பி தன் உழைப்பை நம்பி இலவசமாக எதையும் பெற்றுக்கொள்ளாமல் உழைப்பால் உயர்ந்து கொண்டிருக்கும் உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. ஏதோ இந்த வருஷம் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைலாம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, நல்லா தான் கொண்டாடின்னு இருக்கோம். அடுத்த வருஷம் இதை விட பெருசாக நீங்கள் கொண்டாடுவீங்க. அடுத்த வருஷம் இதே நாளில் உங்களுக்கு உங்களுடைய பொருளாதார பலம் இன்னும் கொஞ்சம் பலமாகவே இருக்கும், ஜெயிச்சும் காட்டுவீங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. சந்திரன் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு. அதனால் சவால்களில் வெற்றி உண்டுங்க. நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் எல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. வியாபாரத்தில் பெருசாக நம்ம ஏதாவது சாதிக்கணும், இன்னும் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். பழைய கடன்லாம் கொஞ்சம் தீர்றதுக்கு என்ன வழி, புதுசாக லோன் எடுத்து இன்னும் கொஞ்சம் வியாபாரத்தை எப்படி பெருக்கலாம் அப்படின்னு உட்கார்ந்து இன்றைக்கி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை இல்லைங்களா, அதனால் அந்த யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்குங்க. நிறைய சம்பாதிக்கணும், எல்லாருக்கும் நல்லா செய்யணும், அதுதாங்க உங்களோட ஆசையாகவும் இருக்குதுங்க. ஸ்ரீ மகா சரஸ்வதி பூஜையாக இன்றைய தினம் இருக்கிறதுனால பிள்ளைங்க ரொம்ப நல்லா படித்து முன்னுக்கு வரணும், அழியாத செல்வம் கல்வி மட்டும்தான் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சு வச்சுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. நெஞ்சிற்கினியவர்களே, ஆயுத பூஜை ஸ்ரீ சரஸ்வதி பூஜை நன்னாளாகிய இன்றைய தினத்திலே ஸ்ரீ துர்காதேவியின் அனுகிரகமும் ஸ்ரீ மகா சரஸ்வதியின் அருட்கடாட்சமும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.